கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரம தகப்பன் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை 1 சாமுவேல் 17:20. தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, வசனம் 15 சொல்லப்பட்டபடி தாவீது அன்றைக்கு சவுலை விட்டு திரும்பி போய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். தாவீது அரண்மனையிலே சவுலோடு இருந்த வாழ்க்கை வேறு. மீண்டும் தகப்பனிடத்துக்கு வந்தவுடன் அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்தது போல வாழாமல் ஆடு மேய்க்க சென்று விட்டான். தன் தகப்பனார் சொல் கேட்டு அதிகாலமே எழுந்து தன் சகோதரர்களுடைய சுக செய்திகளை விசாரித்து வர யுத்த காலத்திற்கு செல்கிற. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைங்களை காலையில எழுப்புறதெல்லாம் ரொம்ப கடினமான காரியமாகிவிட்டது. அங்கு இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்குமே யுத்தம் நடக்கிறது. தாவீதுக்கு மூத்த சகோதரர்கள் இருந்தாலும் கூட தாவீதைத்தான் அன்றைக்கு யுத்த களத்திற்கு அவன் தகப்பனார் அனுப்புகிறார். தாவீதின் தகப்பனார் மிகவும் வயது சென்றவராய் இருந்தார். அவர் வயது சென்றவராய் இருந்தாலும் தாவீதின் சகோதரர்கள் அன்றைக்கு தகப்பனுடைய சொல் கேட்டு நடந்தார்களா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் தாவீதைத்தான் என்ன செய்கிறார், தகப்பனார் போக சொல்லுகிறார். தாவீதும் தகப்பன் சொல் கேட்டு சென்றதால் அவர் யுத்த காலத்திலே அன்றைக்கு கனப்படுத்தப்பட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, எனக்கு வாலிப வயது வந்து விட்டது, எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லி நினைத்து பெற்றோர் சொல் கேளாமல் நடக்காதபடிக்கு பெற்றோர் சொல் கேட்டு நீங்களும் நடந்து உயர்வை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஏன் சொன்னா, நீங்கள் மற்ற வாலிபர்களுக்கு முன்மாதிரியான பிள்ளைகள். God bless you.